பார்த்தாலும் சோறு ரசம் பொரியல் கூட்டான் காய் பருப்பு இப்படியே நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம்னா ஒரு நாள் வீட்டில் ப்ளீஸ் எல்லாச்சும் டிஃப்ரெண்டாக பண்ணிக்கூட அப்படின்னு கேட்கதான் செய்வாங்க. என்னென்னதானோ உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு ஸ்ட்ரக்டாக நம்மளும் நிற்போம். அந்த மாதிரி ஒரு டே உங்களுக்கு வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ எடுத்து பாருங்க. பிகாஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பர் ஈஸி அண்ட் டக்குன்னு ஒரு பாஸ்தா BBQ நேஷனோட பயங்கர பாப்புலரான காஜு பொட்டேட்டோஸ் அண்ட் ஒரு மேங்கோ டெசர்ட். ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் தி மேங்கோ சீசன். ஸோ பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மளோட பாஸ்தாக்கு ரெடி பண்ண தொடங்கிடலாம். டைமை சேவ் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி கெட்டிலில் சுடு தண்ணி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ இன்னைக்கு சாஸுக்கு we're going to be using broccoli and பன்னீர். எந்த வித ஃப்ளாரும் யூஸ் பண்ண போறது இல்லை. as in மைதா ஆட்டா யாருமே யூஸ் பண்ணாம broccoli and பன்னீரை வச்சு ஒரு சாஸ் பேஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி சுடு வெள்ளம்ன்றதுனால டப்புன்னு கொதிச்சு வந்துட்டான். இந்த சமயத்துல துளியுண்டு உப்பு. பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தான் தண்ணி கொதிக்க வச்சோம். பட் அதுக்கு முன்னாடி 3 to 4 minutes நம்மளோட ப்ரொக்கோலியை வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதே வாட்டர்ல நம்ம பாஸ்தாவையும் வேக வச்சிடலாம். இட்ஸ் சேவிங்ஸ் ஆஃப் த வாட்டர் டைம் எவ்ரிதிங். ப்ரொக்கோலி வந்து ஓரளவுக்கு கிரன்ச்சியா இருந்தா தான் நல்லா இருப்பான். ரொம்ப வெந்துட்டான் அப்படின்னா ஐ பர்சனலி டோன்ட் லைக் ஹிம். அண்ட் இவனை லைட்டா சாட்டே வேற பண்ண போறோம். ஸோ 3 to 4 minutes இஸ் ஐடியல். இப்போ நான் வந்து 2 கப் பாஸ்தா ஆட் பண்றேன். இவன் கூட 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில். நீங்க ரெகுலர் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணுங்க. அப்சல்யூட்லி ஒர்க்ஸ். இப்போ உங்களோட பாஸ்தா பேக்கெட்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்தாவை அத்தனை டைம் பாயில் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து இன்னொரு அடுப்புல வச்சுட்டு அடுத்தடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 200 grams பன்னீர் எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேட்லி 200 to 250 grams பன்னீர் ஒர்க்ஸ். இதுல பாதியை நான் குட்டி குட்டியா சாப் பண்ண போறேன். பாக்கி பாதியை வந்து நம்ம சாஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில். நீங்க ரெகுலர் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப் ஜஸ்ட் லைட்டா, ரொம்ப ஃப்ரை பண்ணா ஹார்ட் ஆயிடுவான். ஸோ ஜஸ்ட் லைட்டா ஜஸ்ட் ஒரு 2 minutes மாத்திரம், ஓவர் குக் பண்ண வேண்டாம், எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலி இதுலயும் ஒரு 2 minutes மாத்திரம் லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன்னா இதுக்கு மேல நம்ம ப்ரொக்கோலியை குக் பண்ண வேண்டாம், எடுத்துக்கலாம். ரஃபா சாப் பண்ண வெங்காயம். நம்ம பாஸ்தா எனக்கு தெரிஞ்ச ஆயிருக்கு. சூப்பர் ஆயிட்டோம் சூப்பர். ஸோ இவனை எடுத்துடலாம் வெளியே. பாஸ்தா வாட்டர் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ப்ளீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. he'll add a lot of flavor to our final pasta. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாஸ்தா டேஸ்ட் வேணும்னா இந்த தண்ணி இருக்காரு இல்லையா, அவரை சேவ் அப் பண்றது மிகவும் அவசியம். கொஞ்சமா பாஸ்தா தண்ணி நான் தனியா எடுத்து வச்சுக்க போறேன். ஏன்டா தம்பி இது அப்படியே வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னா, இவனையே நான் வேற ஒருத்தனுக்கு யூஸ் பண்ண போறேன். நம்ம காஜூன் பொட்டேட்டோஸ்க்கு பொட்டேட்டோஸை நம்ம வேக வைக்கணும் இல்லையா, ஒரே தண்ணியில முடிச்சிருவோம் நம்ம எல்லாருமே. ஒரு பிழையும் கிடையாது அதுல. ஏன்னா காஞ்சிட்டு வந்தீங்க கடிச்சு கொடுங்க. பேபி பொட்டேட்டோஸ் 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணி மட்டெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ பேபி பொட்டேட்டோஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிறவனை எடுத்து தொல்லியோட அவனை வேக வைக்க போறோம். அவன் பாட்டுக்கு வேகட்டும். 4-5 பல்லு பூண்டை மின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அவனையும் ஆட் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாரும் டில் தான் பண்ண போறோம். ஸோ 1-2 அவங்க எக்ஸாக்ட் ஷேப்ல எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐ மீன் ஜஸ்ட் 1-2 சாப் பண்ணா மதி. உங்களுக்கு வேணும்னா இவங்க கூட காத்து கொஞ்சம் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாட் கன் ஆட் இன் டுடே. போறோம். இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வதக்கி வச்சிருக்கிற பாதி வெங்காயம் பூண்டு, பாக்கி பாதியை டெக்ஸ்சருக்கு பாக்கி வச்சுக்கலாம். லைட்டா பூண்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், நிறைய பூண்டு பாக்கி. ஓகே, நம்ம ரோஸ்ட் பண்ணாம பாக்கி வச்சிருக்கிற பன்னீர், நம்ம பிளான்ச் பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரொக்கோலி, துளியுண்டு உப்பு, மிளகு பொடி, 1/4 கப் தண்ணி எல்லாம் எடுத்து கிரீக் யோகர்ட், ஒரு ஃபைன் பியூரேவா இங்க ஒரு குவிக் டேர். டரான் 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 டரான்.
சூப்பர், செம்மையா இருக்கிறார். மீண்டும் நம்ம பேனை ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துட்டு டிப் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்கோலி சாஸ், நம்ம வெயிட்டீஸ்ல வச்சிருக்கிற பாஸ்தா வாட்டர் லைட்டா எடுத்து ரொம்பவும் வாட்டர் வேண்டாம், ஜஸ்ட் it depends. If you like your pasta very saucy, go ahead and add how much of a sauce you want. Pasta water you want to the base sauce. இவன் கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீர், ப்ரோக்கோலி, ஒரு குவிக் மிக்ஸ். நம்ம பீட்சாலாம் வாங்கும் போது எடுத்து சேர்த்து வச்சிருக்கோம்ல, கொஞ்சம் ஆரிகானோ, காரத்துக்கு வேணா சில்லி ஃப்ளேக்ஸ், நான் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இவங்க கூட பாயில் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தா. ஸ்லோவா எல்லாரையும் மிக்ஸ் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெடி. சூப்பர், நம்ம பாஸ்தா ரெடி ஆயிட்டான். இப்போ இவன் ஒரு ஓரமா வெயிட்டீஸ்ல வச்சுட்டு பொட்டேட்டோ என்ன ஆனாரு அப்படின்றத பார்க்கலாம். ரிமெம்பர் டு அண்டர் சீசன் யுவர் பாஸ்தா. வேணும்னா மாத்திரம் அப்புறமா சீசன் பண்ணிக்கலாம். ஓவர் சீசன் ஆயிட்டோம்னா நல்லா இருக்க மாட்டான். வெயிட்டீஸ்ல வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு. டெசர்ட்டுக்கு நம்ம நீங்கள் விப்பிங் க்ரீமும் எடுத்துக்கலாம். நான் வந்து டெய்ரி க்ரீம் எடுத்திருக்கேன். யூஸ்வலி விப்பிங் க்ரீம் இஸ் நான் டெய்ரி, வந்து டெய்ரி க்ரீம். 3 to 4 minutes நல்லா ட்ரிப் பண்ணிக்கலாம். ஓகே, இவங்க கூட நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோ பீசஸ், half of it, ஃபுல்லாக வேண்டாம், கொஞ்சம் டாப்பிங்க்கு வச்சுக்கலாம். சூப்பர். ஓகே, ஸோ இப்போ இவனை வெயிட்டீஸில் வச்சுட்டு நம்ம பொட்டேட்டோ என்னன்னாரு வெண்டர். ஸோ இப்போ இவரை வெளியில் எடுத்துடலாம். ரைட், ஃபைனலாக இந்த பாட்டுக்கும் இந்த தண்ணிக்கும் விடுதலை கொடுத்துடலாம். டெசர்ட் அசம்பிள் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் பிரெட் ஸ்லைஸ், ஆன்லேயே இருக்காங்க, நம்ம டிப் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோ அண்ட் க்ரீம், ஆஸ் இன் புட்டிங், ஒரு லேயர் பிரெட், ஒரு லேயர் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மேங்கோஸ், அப்படியே ஒரு லேயர். இஷ்டமான அளவுக்கு பாதாம், பிஸ்தாஸ் ஆக்சுவலி செம்மையா இருப்பான். ஐ டோன்ட் ஹேவ் them in stock. தென் மீண்டும் ஒரு லேயர் ஆஃப் பிரெட், एक और लेयर ऑफ पुडिंग, முடிஞ்ச அளவுக்கு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணலாம். मैंगो पीसेस ऑब्वियसली, थोड़ा और नट्स. இப்போ இவனை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் சில்லாக வைக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட காஜூன் பொட்டேட்டோஸ்க்கு நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸை இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃப்ளாட் பண்ணிக்கலாம். த ஃப்ளாட்டர் ஹி இஸ், த கிறிஸ்பியர் ஹி இஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு இஷ்டமான எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை வேணும்னாலும் பண்ணலாம். எனக்கு ரொம்ப திகட்டுவான் டீப் ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிடணும்னா. ஸோ ஐ ப்ரெஃபர் இந்த மாதிரி தவா ஃப்ரை ஆன் போத் சைட்ஸ். இவனை மொத்தமாக சாஸாலாம் கவர் பண்ணிடுவோம். அவன் எந்த ஷேப்பில் இருந்தாலும் நீங்கள் பீதியே ஆகலாம், நீங்கள் பாட்டு பண்ணிடுங்க.
இவன் ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கிற கேப்ல நம்ம சாஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். 200 grams பன்னீர், நான் கோகனட் மில்க் ஆட் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா கிரீக் யோகர்ட் கூட ஆட் பண்ணலாம். 1/4 கப் பெரி பெரி ஆர் ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். சாஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. இவங்க எல்லாரையும் ஒரு குயிக் டேல். இவங்க கூட நான் வந்து பூண்டு ஆட் பண்ண மறந்துட்டேன். 2 பல்லு பூண்டு. ஐ எம் ஃபைண்டிங் ஹிம் டூ திக், அதனால இன்னொரு 1/4 கப் தேங்காய் பால். ஒரு குயிக் சாம பெர்ஃபெக்டா இருக்கிறது. பெர்ஃபெக்டா இவரை வெயிட்டிஸ்ல வச்சுக்கலாம். ரைட், சூப்பரா ரோஸ்ட் ஆயிட்டாங்க. You can hear the crunch when you are like picking them and dropping them. Right, நம்மளோட காஜு பொட்டேட்டோஸ் அசெம்பிள் பண்ணிடலாம். First layer is our obviously potato. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு இது பண்ணா சாஸ் எல்லாத்தையும் போடுவோம். நெக்ஸ்ட் லேயர் தாராளமா நம்மளோட சாஸ். எப்படி இருக்கிறாங்க பாருங்க, வச்சலா குச்சி. Okay, little more. How much sauce is too much sauce? Somebody tell me. இப்போ மழைச்சாரல் மாதிரி ரா ஆனியன்ஸ், மழைச்சாரல் மாதிரி லைட்டா, ரொம்ப லைட், அவ்வளோதான். கொத்தமல்லி. ஸோ நம்மளோட காஜு பொட்டேட்டோ, ப்ரோக்கலி பாஸ்தா, தேங்க்யூ, அண்ட் நம்மளோட மேங்கோ புடிங் டெசர்ட். ஒரு சீப் புடிங் தான், ரியல் புடிங்லாம் கிடையாது. எப்படி இருக்காங்க பாருங்க, பச்சூசே மாதிரி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எங்க அம்மா ஸ்டைல்ல சொல்லணும்னா இவங்க 3 பேரையும் நீங்க லஞ்ச் டப்பிக்கு செஞ்சு அனுப்பலாம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எந்த வேலைக்கு வேணா பண்ணி சாப்பிடலாம். பச்சூசே மாதிரி இருப்பாங்க. ஒரு காம்பினேஷனா தான் பண்ணணும்லாம் கிடையாது, தனித்தனியா கூட யூ கேன் மேக் them and they're going to be kick-ass. So அம்புடுதான் தலைப்போ ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படிலாம் யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. And I meet you again, Tiruvu boy from Kirti.